ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அ இன்னைக்கு சண்டேங்கிறதுனால குழந்தைங்களுக்காக ஒரு வெஜிடபிள் டொமேட்டோ டொமேட்டோ புலாவ். அதாவது டொமேட்டோல தக்காளி சாதம். அது வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். பட் நான் கொஞ்சம் என்னோட ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். அதுக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு ஒயிட் குருமா. உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பால் குருமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து ஸ்பெஷலா அவங்க வீட்ல சாப்பிடுறதுக்கு இந்த டைப்ல பண்ண சொல்லி கேட்டாங்க. அதனால அந்த மாரி பண்ணியிருக்கேன். என்னோட ரெசிபீஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிஸ் பண்ணாம எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக 2 பட்டை, ஒரு 5, 6 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய் போட்டு, ஏலக்காவை வந்து பிரித்து போட்டுக்கலாம். லேசாக பிரித்து போட்டால் வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா கொஞ்சம் அதை வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம், அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ரெட் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன். 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, இந்த தக்காளி வந்து ஒரு 10 தக்காளி கிட்ட அரைச்சிருக்கேன். அரைச்சி அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. நான் வந்து 4 டம்ளர் ரைஸ் பண்ணுறேன். 4 டம்ளர் ரைஸுக்கு 8 டம்ளர் தண்ணி விடணும் இல்லையா? நார்மல் அரிசியில் தான் பண்ணுறேன். நான் பாஸ்மதி அரிசியெல்லாம் யூஸ் பண்ணல. இப்போது நம்ம தேங்காய் சேர்த்து குருமாக்கு என்ன அரைக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன். தேங்காவை ஃபஸ்ட்டு கிரேட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் ஜ கசகசாவும் ஒரு 7, 8 முந்திரி ஊற வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த கிரேவி வந்து நல்லா சுண்டியிருக்கு. இது வந்து மெயினாக அந்த பச்சை வாசனை போகணும். அந்த தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா சுண்டணும். அதான் அதில் மெயின். அப்படியே இல்லாட்டி பச்சை வாசனையாக இருக்கும் சாதம். அது நல்லா சுண்டினதுக்கப்புறமா கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். உப்பு, காரம் ரொம்ப இருக்காது. குழந்தைங்கெல்லாம் சாப்பிடணுங்கிறதுனால காரம் இல்லாமல் தான் பண்ணுறேன். இப்போது 4 டம்ளர் அரிசிக்கு நான் ரைஸுக்கு யூஸ்வலாக நம்ம விடுற மாதிரியே 8 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல. அதனால நம்ம எப்பவும் போல் அரிசி சாதம் வடிக்கிற மாதிரி. இது வந்து பச்சரிசி, நார்மல் பொன்னி பச்சரிசி தான். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில்னா உதிரியாக வரும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஆயில் போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு அதே மாதிரி மசாலா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5, 6 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய வெங்காயம், அதை போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கு வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். பூண்டு நான் சேர்க்கலை. பூண்டு சேர்க்காம தான் பண்ணுறேன். அடுத்தது இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு ஒரு 7, 8 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாருக்குமே உருளைக்கிழங்குனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் நிறைய தான் பண்ணுறேன். ஸோ எல்லா உருளைக்கிழங்கும் அதில் போட்டாச்சு. இப்போ நம்ம விழுதா அரைச்சிருக்கோம் இல்லையா? கசகசா, தேங்காய், மிளகு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு. இந்த விழுதை அப்படியே அதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உங்களுக்கு எந்த அளவு நீர்க்க வேணுமோ, கொஞ்சம் நீர்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் விட்டுருக்கேன். அப்புறமா வேணும்னா விட்டுக்கலாம். ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாக வர அளவு தண்ணி விட்டுருக்கேன். பட் இதுவுமே திக்காயிடும். திக்காகும்போது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த ரைஸ்க்கு கொஞ்சம் நீர்க்க இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்க சாதாரணமாக நம்ம நசுக்கி போடலாம். ஸோ தட் உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு போட்டு கிரேவி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ கிரேவி மட்டுமே வேணும்னா அது கூட நிறையவே இருக்கும் இதில். இது வந்து ஒயிட் குருமா. இது ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இது 2ம் சேர்ந்து.
தக்காளி சாதம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு விசில் தான் விட்டுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மேலாக. நெய் விட்டு லைட்டா, ரொம்ப ரைஸை உடைக்காம லைட்டா கிளறி விடலாம். நான் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேங்கிறதுனால நிறைய வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. நான் கொஞ்சம் பேக்கிங் பண்ணணும், அதுக்காக கொஞ்சம் நிறைய வச்சிருக்கேன். இப்போ பாருங்க ரைஸ் வந்து எவ்வளோ உதிரியா நல்லாவே வந்திருக்கு. பாஸ்மதி ரைஸ் எல்லாம் தேவையில்லை, நார்மல் பொன்னி பச்சரிசி தான் வச்சிருக்கேன். இதுவும் இந்த குருமாவும் வந்து ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமா இருந்தது. அதனால தான் நான் சொல்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.